வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். பஜாஜ் நிறுவனம் இன்றைக்கி புதுசாக ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்குடைய பேர் தான் ஃப்ரீடம் 125. ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டவொன்னே எனக்கு நினைவுக்கு வருது என்ன அப்படின்னா, ஃப்ரீடம் 251 அப்படின்ற இந்த மொபைல் தான். ஒரு காலகட்டத்தில் 251 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்காரன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களை வந்து முட்டாளாக்கி நெத்தியில் பட்டு அடிச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி இவங்களும் வந்து பண்ணிடுவாங்களான்னு நினச்சேன். பட் வந்து இவங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ண கிடையாது. டேரெக்டாக வந்து களத்துக்குள்ளே வந்தாங்க. டேரெக்டாக மார்க்கெட்டிங்குள்ளே இன்றைக்கி வந்து பைக்கையும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பைக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பைக் வந்து சிஎன்ஜிலையும் ஒர்க் ஆகும், அதேமாதிரி வந்து பெட்ரோல்லையும் வந்து ஒர்க் ஆகும். சிஎன்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்பர்ஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸை ஃபில் பண்ணிட்டு நம்மளால் வந்து இந்த வண்டியை வந்து ஓட்டிக்க முடியும். அதேமாதிரி நார்மலாக வந்து பெட்ரோல் போட்டும் நம்மளால் இந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது இதோட கெப்பாசிட்டி 2 லிட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து டாப் அப் பண்ணிக்க முடியும். சிஎன்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் 2 கேஜி வரைக்கும் ஃபில் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மைலேஜ் வந்து எந்த அளவுக்கு தரும் அப்படின்னா, 1 கேஜி நம்ம வந்து சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணுறோம். 1 கேஜி கேஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த 1 கேஜியை வச்சு நம்மளால் 102 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ணி போக முடியுன்றாங்க. அதே 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 67 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்மளால் டாப் பண்ணி முடியும். அதேமாதிரி வந்து 2 கேஜி சிஎன்ஜி நம்மளால் வந்து டாப் பண்ணிக்க முடியும். 2 + 2 ஸோ மொத்தமாக வந்து 4 வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னா டோட்டலாக நம்மளால் வந்து 330 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போக முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தருமபுரியில் இருக்கேன். இங்கேருந்து சென்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வந்து ஒரு 320 கிலோமீட்டர் இருக்கும். நான் இந்த மாதிரி வந்து 4 நம்பர்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ணிக்கினேன். அதாவது 2 லிட்டர் பெட்ரோலு, 2 லிட்டர் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபில் பண்ணிக்கினேன் அப்படின்னா நான் வந்து எளிமையாக இங்கே வந்து போக முடியும். எங்கே சென்னைக்கு வந்து போக முடியும். அங்கேருந்து வரணும் அப்படின்னா மீண்டும் 4 நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கினேன் அப்படின்னா அங்கேருந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து வர முடியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனில் 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் அப்படின்னா நம்ம வந்து 100 ரூபாயிலேருந்து 108 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதா இருக்குது. BS6 மாடலுக்குலாம் வந்து 108 ரூபா, ஸ்பீட் பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா 108 ரூபா இருக்குது. இதே வந்து நார்மல் பெட்ரோல் அப்படின்னா வந்து 101 ரூபா, 102 ரூபா, பங்குகளை பொறுத்து வந்து 1 ரூபா 2 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா, இதில் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 67 கொடுக்குது. ஸோ இதை ரேஞ்சை வச்சு பார்க்கும்போது 1 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 1.49 ரூபாய். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.5 ரூபாய் வந்து செலவாகுது. இதே வந்து நம்ம வந்து சிஎன்ஜியில் வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சிஎன்ஜியை பார்த்திங்கன்னா 1 கேஜி வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த 1 கேஜி வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது 1 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் வந்து செலவாகுது அப்படின்னா வெறும் 87 பைசா தான் நம்மளுக்கு வந்து செலவாகுது. ஸோ இதை ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணுறது எது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பயனுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் தான். நம்ம வந்து இந்த கேஸை வச்சு ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மைலேஜும் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பணமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சேவிங் ஆகும். ஆனால் இருக்கிற ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா, ஓலா அப்படின்ற இந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனி வந்து பைக்கை வந்து ஒரு காலகட்டத்தில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி வந்து லான்ச் பண்ண அந்த காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் லான்ச் பண்ண அந்த எல்லா பைக்குமே பெரும்பாலான பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே வந்து பிரச்சனையில் மாட்டிச்சு. ஒரு சில பைக்கெல்லாம் வந்து எரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நிறைய டெஸ்ட்டுகள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ஓலா ஸ்கூட்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே வந்து கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய விஷயமாக வந்து நம்ம வந்து கேள்விப்பட கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த பைக் இது வந்து புதுவிதமாக வந்து கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப கேஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா, அந்த கேஸ் எங்கே வச்சுருக்காங்கன்னு தான் பார்க்கணும். பட்டக்ஸுக்கு அடியிலே வந்து கேஸ் இருக்குது, சீட்டுக்கு அடியிலே இருக்குது, வெடிச்சிச்சு புகஞ்சு போயிடும். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அதுக்குன்னு பைக் வாங்காதீங்கன்னு சொல்ல. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணும்போது ஒரு சில பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து சக்ஸஸ் ஆகலாம், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிலியரும் வந்து ஆகலாம். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு எதனால் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, ஒரு வேளை ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, எதனால் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி அதை மாடிஃபிகேஷன் பண்ணி அதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை வந்து கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வருவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ வந்து புதுசாக இந்த பைக் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து பொறுமை காக்கலாம். ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து நம்ம வந்து பொறுமை காத்தோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் வருதா, என்ன ரிவ்யூஸ் வருது, நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பைக்கை வந்து வாங்க முடியும். எடுத்தவங்க அவத்தான் 95,000 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி 330 கிலோமீட்டர் கொடுக்க மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நம்ம வந்து வாங்கிக்கலாம். விட்டோம் அப்படின்னா விலை வந்து ஏறி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் தயவு செஞ்சு வந்து வாங்கிடாதீங்க. கொஞ்சம் பொறுமைக்காரங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த பைக்கை வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு தான் இந்த பைக்கு அந்த லுக்கெலாம் பார்க்கும்போது பெருசாலாம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த
டேங்கை பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியிலே வந்து வச்சுருக்கிறனால அந்த டேங்க்கு அதை வந்து மேனேஜ் பண்ண முடியல, அந்த சீட்டை வந்து மேனேஜ் பண்ணணும். அடியில் டேங்க் வச்சுருக்கன்றப்போ அந்த சீட்டை வந்து அந்த இடத்துல தான் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து நேராக வந்து இருக்குது. ப்ளைனாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு கேமிங் பைக் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து தெளிவாக சொல்ல முடியாது. நம்மளால் வந்து அந்த பைக் வந்து வாங்க முடியாது. பட் வந்து வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து ரிவ்யூ போடுவாங்க. மற்றவர்களின் ரிவ்யூக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து இந்த பைக்கை வந்து வாங்க. ஆனால் கம்பெனி சைடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களாம் வந்து அந்த அளவுக்குலாம் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து 11 டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். அந்த 11 டெஸ்ட்லேயும் இது வந்து சக்ஸஸ் ஆனதுனால தான் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படலை. அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த பைக் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்தோம். தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நாங்கள் உறுதியளிக்கிறோம் இந்த பைக்கால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு உறுதியளிக்கிறோம்னு சொல்லிட்டு கம்பெனின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்கப்பா, அவசரப்படாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இந்த வீடியோ தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.